السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله يغفر لكم ذنوبكم والله غفور رحيم. وقال تعالى في مقام آخر فأعوذ بالله من الشيطان الرجيم إن الله لا يغفر أن يشرك به ويغفر ما دون ذلك لمن يشاء. وقال تعالى في مقام آخر فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما كان لبشر أن يكلمه الله إلا وحيا أو من وراء حجاب أو يرسل رسولا يوحي بإذنه ما يشاء. صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام لا يكون أحدكم مؤمنا حتى أكون أحب إليه من والده وولده ونفسه والناس أجمعين أو كما قال عليه الصلاة والسلام. அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய மாபெரும் அருளால் மகத்தான கிருபையால் நாமெல்லாம் பின்பற்றி நடப்பதற்கு தகுந்த ஒரு நாயக திருமேனி கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரப்பல் ஆலமீன் நமக்கெல்லாம் ஒரு மாபெரும் பாக்கியமாக ரஹ்மத்துல் ஆலமீனாக ரப்பல் ஆலமீன் உலகத்திற்கு அனுப்பி வைத்தான். அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லும் பொழுது குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, ஒரு மனிதன் எனக்கு அல்லாஹ்வின் மீது அளப்பரிய பிரியம் இருக்கின்றது, அல்லாஹ் மீது நான் ரொம்ப முஹப்பத் வச்சிருக்கிறேன், அல்லாஹ்வுக்கு நான் ரொம்ப பயப்படுறேன், அல்லாஹ் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கிறேன், நான் அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவேன், அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தின் விஷயத்திலும் அல்லாஹ்வுடைய தௌஹீதின் விஷயத்திலும் யாருக்கும் அல்லாஹ்வுக்கு நான் இணை வைக்க மாட்டேன் என்று ஒருவன் வியாக்கியானம் பேசுவானேனால் அந்த மக்களுக்கு சொல்லும்படி அல்லாஹ் சொல்லுகின்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய மக்களாக இருந்தால், அல்லாஹ்வின் மீது பிரியம் வைக்கக்கூடிய மக்களாக இருந்தால், அல்லாஹ்வை அவரே யாரையும் வணங்க மாட்டேன், அல்லாஹ்வுக்கு எதையும் எக்காலத்திலும் எப்படியும் இணை வைத்து விட மாட்டேன் என்பதில் நீங்கள் உறுதியான மக்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, அதை பின்பற்றுவதற்கு நடைமுறைப்படுத்துவதற்கு அந்த உங்களுடைய நம்பிக்கையை, அல்லாஹ்வின் மீது உள்ள அந்த உறுதியான நம்பிக்கை தவக்குல், அந்த விஷயத்தை உறுதியை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் படுத்துவதற்கு நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரே வழி ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுவதுதான். அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை நீங்களாக கற்பனை செய்து கொண்டால் அது ஏகத்துவமாகி விடாது, அல்லாஹ்வுடைய குதிரத்தை நீங்களாக விளங்கிக் கொண்டால் அது குதிரத்தாகி விடாது, அல்லாஹ்வுடைய வல்லமை நீங்களால் நம்பிக்கொண்டால் நம்பிக்கையாகி விடாது. நான் எப்படி சொல்லி தந்தேனோ அப்படி நம்புவது, நான் எப்படி சொல்லி தந்தேனோ அப்படி ஏற்றுக்கொள்வது, நான் எப்படி உங்களுக்கு விளக்கி தந்தேனோ அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்வது, இதுதான் நீங்கள் அல்லாஹ் மீது வைக்கக்கூடிய முஹப்பத்திற்கும் பிரியத்திற்கும் அடையாளம். என் கொண்டும் துஹிப்பூன அல்லாஹ், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வின் நம்பிக்கை முஹப்பத் வைக்கக்கூடிய மக்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள். அப்படி நீங்கள் என்னை பின்பற்றினால் யுஹிப்புக்கும் அல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், வயக்ஃபிரு லக்கும் துனூபக்கும், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். அருமை சகோதரர்களே, நாம் அல்லாஹ்வின் மீது நேசம் வைப்பது ஒருபுறம் இருக்கட்டும், அல்லாஹ் நம்மீது எப்ப நேசம் வைப்பான் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினால் தான் அல்லாஹ் நம்மீது நேசம் வைப்பான். நாம் அல்லாஹ் மீது நேசம் வைக்கலாம், நாம் அல்லாஹ் பிரியப்படலாம், நம்முடைய இந்த பிரியம் ஒரு வழி பிரியமாகவோ ஒரு பாதை பிரியமாகவோ இல்லாமல் அல்லாஹ்வும் நம்மீது பிரியப்பட வேண்டும் என்றால் நாம் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதை தவிர வேறு வழி இல்லை என்பதை ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். அன்பு சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நாம் கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சங்களிலும், ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களிலும், பெரிய பெரிய விஷயங்களிலும், உலகத்திலே விஷயங்களிலும், ஆகிரத்திலே விஷயங்களிலும், ஆன்மீகம் இருந்தாலும்
அரசியலாக இருந்தாலும், பொருளாதாரமாக இருந்தாலும், சமூகவியலாக இருந்தாலும், எல்லா துறைகளுக்கும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழிகாட்டியாக, முன்மாதிரியாக, ஒரு தலை சிறந்த பயணியராக அல்லாஹ் உருவாக்கி கொடுத்திருக்கின்றான். அந்த தலை சிறந்த வழிகாட்டியை நாம் பின்பற்றுவதுதான் அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை நமக்கு பெற்றுத்தரும் என்பதை ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே பல்வேறு இடங்களிலே பறைசாற்றுகின்றான். ஆக நம்முடைய எந்த ஒரு சிறிய விஷயமாக இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயல் அல்லது அவருடைய அங்கீகாரம் இதற்கு கிடைத்திருக்கின்றதா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடைமுறை இதற்கு ஒத்திருக்கின்றதா என்பதை கண்காணித்து பின்பற்ற வேண்டியது ஒரு மூமினுடைய கடமை. அதற்கு மாற்றமாக இன்று நாம் ஷைத்தான்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முஹப்பத்தை நம்மை விட்டு அப்புறப்படுத்துவதற்கும், அல்லாஹ்வின் மீது உள்ள முஹப்பத்தை அப்புறப்படுத்துவதற்கும், மாறாக அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு நம்மை ஆளாக்கி பெருமானாருடைய பரிந்துரையை விட்டும் பெருமானாருடைய சிபாரிசை விட்டும் நம்மை தூரமாக்கக்கூடிய காரியங்களை இன்று பெருமானார் மீது முஹப்பத் என்ற பெயரிலே ஷைத்தான்கள் நமக்கு மத்தியில் ஏற்படுத்திவிட்ட அந்த முசீபத் இன்று நமக்கு சமுதாயத்துக்கு மத்தியில் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியங்களை ஒன்றாக சொல்வார்கள். ரப்பல் ஆலமீன் எனக்கு ஹவுதுல் கௌசர் என்ற தடாகத்தை கொடுத்திருக்கின்றான். அந்த ஹவுதுல் கௌசர் தடாகத்திலே மூமின் ஒரு மடக்கு தண்ணீர் குடித்து விடுவாரானால் அவர் சொர்க்கத்துக்கு போய் சேரும் வரை அவருக்கு தாகம் என்பதை ஏற்படாது. ரப்பல் ஆலமீன் அதை பற்றி சிலாயித் தன்னுடைய திருமறையில் சொல்கின்றான், இன்ன ஆத்தைனாக்கல் கௌசர் நபியே, உமக்கு கௌசர் என்ற தடாகத்தை வழங்கி இருக்கின்றோம். அல்லாஹ் பெருமையா சொல்றான். அதை அந்த கௌசர் என்ற தடாகத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையில் நின்று கொண்டிருப்பார்கள். அங்கே கியாமத் நாளிலே தாகத்தோடு வரக்கூடிய தங்களுடைய உம்மத்தினர்களுக்கெல்லாம் நீர் அழி கொண்டு கொடுத்து கொண்டிருப்பார்கள். நல்ல முஸ்லிம்கள் எல்லாம் அந்த நீரை பருகுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சஹாபாக்கள் தனிப்பட்ட முறை ஸ்பெஷலா அல்லாஹ் இடத்துல கேட்டிருக்கிறார்கள், யா அல்லாஹ், எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரங்களால் தண்ணீர் பருகக்கூடிய பாக்கியத்தை எங்கள் தருவாயாக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த துஆவில் நம்மையும் சேர்த்தருள்வானாக. அப்படிப்பட்ட அந்த ஹவுதுல் கௌசர் அருகிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கொண்டு தங்களுடைய உம்மத்தினருக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டே இருப்பார்கள், குடித்துக் கொண்டே இருப்பார்கள் மக்கள் எல்லாம். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கூறுகின்றார்கள், ஒரு கூட்டத்தினர் வருவார்கள் இடத்தில் தண்ணீர் பருகுவதற்காக, மலக்குமார்கள் அவர்களை தடுத்து விடுவார்கள், இங்கே தண்ணீர் பிடிக்க வராதீர்கள் என்று. அப்பொழுது அந்த மக்கள் சொல்வார்கள், நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து தான், நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து தான், எங்களை தண்ணீர் குடிக்க விடுங்க. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் அவர்களை ஏறெடுத்து பார்த்து சொல்வேன், மலக்குமார்களே அவர்களும் என்னுடைய உம்மத்தினர் தானே, என்னிடத்தில் வரவிடுங்கள், தண்ணீர் குடிக்கட்டும் என்று சொல்லுவேன். அதற்கு மலக்குமார்கள் சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், அவர்கள் உங்களுடைய உம்மத்தினர்கள் தான், ஆனால் இன்னக்கலா தாரிஃபு மா அஹதஸு பாதக, உங்களுடைய பெயரால் நீங்கள் சொல்லாத காரியங்களையும் செய்யாத காரியங்களையும் மார்க்கம் என்ற பெயரிலே இவர்கள் என்னென்ன அசிங்கங்களை எல்லாம் அரங்கேற்றினார் என்பது உங்களுக்கு தெரியாது. மலக்குமார் சொல்வார்கள், உங்களுடைய பெயரால், உங்களுடைய முஹப்பத்துங்கிற பெயர்ல என்னென்ன பிதாத்துக்களை, என்னென்ன அனாச்சாரங்களை மார்க்கம் என்ற பெயரால் இவர் உருவாக்கினார் என்பது உங்களுக்கு தெரியாது என்று சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு மஹலன் மஹலன், தூரமாக போங்க, தூரமாக போ என்று விரட்டி விடுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கின்றார்கள். இன்றைக்கு அருமை, அதனால தான் சொல்றேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்துங்கிற பெயர்ல, பிரியம் என்ற பெயரிலே இன்றைக்கு மௌலித் ஓதக்கூடியவர்களும், அதை ஒரு மார்க்கமாக நினைக்கக்கூடியவர்களும், அதை ஒரு புனிதமாக நினைக்கக்கூடியவர்களும் நிச்சயமாக மறுமையிலே கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹவுதுல் கௌசர் தடாகத்திலிருந்து நீர் பருக விடாமல் மலக்குமார்களால் தடுக்கப்படுவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அல்லாஹ் அவர்களுக்கு தௌபாவுடைய பாக்கியத்தை கொடுப்பானாக. அதற்கு முன்பாக அந்த அடிப்படையில் இந்த மௌலிதில் உள்ள அபத்தங்களையும், அதில் இஸ்லாத்திற்கு முரணான, ஷரியத்திற்கு எதிரான அதில் இருக்கக்கூடிய ஷிர்க்குகளையும் அனாச்சாரங்களையும் உங்களுக்கு சென்ற வாரம் சொன்னேன். அதில் இன்னும் ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு முன்னால் இந்த வாரம் சொல்வதாக சொன்னேன். அந்த மௌலிதிய வரியிலே அந்த மௌலித் ஆசிரியர் சொல்கின்றார் ஒரு இடத்துல, ஃபநாதாஹும் அர்-ரஹ்மான் அன் தூஃபு பிஹி பில் அர்ஷி மா தாரின் நஅமில் அர்கதி ثم عرضوه على الخلائق كلها من كل روحان وكل مجسد. இந்த மௌலித் வரியுடைய பைத் இது. அது என்ன சொல்றாரு பெருமானார் ஸல்லல்லாஹு சென்ற போன வாரமே சொன்னேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிறந்த உடனே அப்துல் முத்தலிப் கையில வச்சு தாலாட்டு பண்ணாரு. அதுல உன் பேர் தாமா குர்ஆன்லயும் இருக்குது, உன் பேர் தாமா சொர்க்கத்திலும் இருக்குது அப்படின்னு சொன்னாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து 40 வருடங்களுக்கு பிறகு அருளப்பட்ட அந்த குர்ஆன் காஃபிராக இருந்த அப்துல் முத்தலிபுக்கு எப்படி தெரிஞ்சது, அவர் எப்படி ரசூலுல்லாஹ் பேர் குர்ஆன்ல இருந்து பார்த்து கேட்டாரு அப்படி சொன்னோம் இல்லையா. அந்த 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 வரியினுடைய தொடர்ல இந்த மௌலித் ஆசிரியர் சொல்றான், இதுக்கு ஒரு அருமையான வியாக்கியானம் சொல்றாங்க. என்னன்னா, அந்த மௌலித் விரும்பிகள்கிட்ட போய், எங்க ஹஸரத் சொல்றது கரெக்ட் தானங்க, அந்த 40 வருஷத்துக்கு பிறகு இறங்கின குர்ஆன் 40 வருஷத்துக்கு முன்னாடி அது காஃபிரா இருந்த அப்துல் முத்தலிபுக்கு எப்படிங்க தெரிஞ்சது, குர்ஆன்ல இல்லது, உன் பேர் தான் குர்ஆன்ல இருக்குன்னு சொல்றாரு அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன வியாக்கியானம் சொல்றாங்களா, குர்ஆனுங்கிறது இந்த குர்ஆன் மட்டும் இல்ல, இன்ஜீலையும் இந்த குர்ஆன் தான் சொல்றோம். இங்க அர்த்தம், குர்ஆன் என்ன அர்த்தம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இறங்கின இன்ஜீலும் குர்ஆன் தான், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இறங்கின ஜபூரும் குர்ஆன் தான், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இறங்கின தௌராத்தும் குர்ஆன் தான். இந்த குர்ஆன் சொன்னா குர்ஆன் மட்டும் நோக்கம் இல்ல, முன் சென்ற எல்லா வேதங்களுமே இந்த நோக்கம் தான். அந்த அர்த்தத்துல தான் அந்த ஆசிரியர் பாடி இருக்காரு அப்படின்றாங்களாம்.
நான் கேட்கிறேன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் உள்ளவற்றை பின்பற்றுங்கள் அப்படின்னா அப்ப தௌராத்தில் உள்ளதையும் பின்பற்றணும், இஞ்சில உள்ளதையும் பின்பற்றணும். அதனால கிறிஸ்தவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. கிறிஸ்தவர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, ஏன்பா நீங்க எங்களுடைய பைபிளையும் எங்களுடைய முன்னேற்பாடு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லாத்தையும் நீங்க இறை வேதம் நம்பினீங்கன்னா அதையும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அவருடைய கருத்துக்கு நம்ம வலிச்சத்த மாதிரி ஆயிடும். அப்ப இந்த மௌலிது ஆசிரியரை காப்பாற்றுறதுக்காக வேண்டி இந்த மௌலிது பேர்ல உள்ள ஒரு மூடத்தனமான முகப்பத்தினால எப்படிப்பட்ட தவறான வார்த்தைகளை சொல்றாங்க பாருங்க. குர்ஆன் அப்படின்னு சொன்னா குர்ஆனை மட்டும் குறிக்காதான், முன்சண்ட எல்லா வேதங்களையும் குறிக்குமா? முன்சண்ட எல்லா வேதங்களையும் ரசூலா பேர் இருந்துச்சா? அதை வச்சுதான் அப்துல் முத்தலிப் பாடினாரா? அப்ப குர்ஆன் சொன்னா குர்ஆனை மட்டும் குறிக்காது, எல்லா முன்சால உள்ள வேதத்தையும் குறிக்கும். ரசூலுன்னு சொன்னா ரசூலாவை மட்டும் குறிக்காது, முன்சண்ட எல்லா ரசூல்மார்களையும் குறிக்கும். அல்லாஹ்னு சொன்னா அல்லாஹ் மட்டும் குறிக்காது, எல்லா தெய்வங்களையும் குறிக்கும். அர்த்தம் கொள்ளலாமே. அப்ப எதுக்கு அல்லாஹ்க்கு அல்லாஹ்னு பேர் வைக்கணும், ரசூலுல்லாஹ்க்கு முஹம்மதுன்னு பேர் வைக்கணும், குர்ஆனுக்கு குர்ஆன் பேர் வைக்கணும்? எப்படி அபத்தமான ஒரு தங்களுடைய இந்த பொய்யான கற்பனையை இட்டுக்கட்டுவதற்காக வேண்டி, இந்த பொய்யான கற்பனையை நியாயப்படுத்துவதற்காக வேண்டியும் எப்படியெல்லாம் மார்க்கத்தை பிழைப்பாக்கி அந்த பிழைப்புக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கேவலப்படுத்தக்கூடிய இந்த அநியாயக்காரர்கள் எப்படியெல்லாம் பாமர மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க. அந்த மௌலிது வரியில ஒரு வரியில சொல்றாரு, நாதாஹும் ரஹ்மான் அன் தூஃபு பிஹி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மலக்குமார்களை அழைத்தானாம். அதான் ரசூலுல்லாஹ் பிறந்தவன மலக்குமார்களை அழைச்சானா. நாதாஹும் அவர்களை மலக்குமார்களை அழைத்தான், ரஹ்மான் அழைத்தான். என்னண்டு அன் தூஃபு பிஹி, இவரை கொண்டு சுற்றி காட்டுங்கள், ரசூலுல்லாஹ் கொண்டு போய் உலகத்துல எல்லா ஜீவராசியும் சுற்றி காட்டுங்க அப்படின்னு சொன்னானா. பில் அர்ஷி மாதார் இன்னைமில் அர்கதி, உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் அல்லாஹ்வுடைய அரிசியும் கொண்டு போய் சுற்றி காட்டுங்க. பிறகு உலகத்தில் எல்லா படைப்புகளுக்கு முன்னால் இவரை சமர்ப்பியுங்கள். மின் குல்லி ரௌஹானி வ குல்லி முஜஸ்ஸதி, உயிருள்ள ஜீவராசி உயிரற்ற ஜீவராசி உயிரில்லாத படைப்புகள் எல்லாத்துக்கும் முன்னாடி கொண்டு போய் காட்டுங்கன்னு சொன்னானா. நான் கேட்கிறேங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழைத்து சொன்னான் அப்படின்னா அல்லாஹ் சொன்னான் அதுக்கு பேர் என்னங்க? அதுக்கு பேர் வஹி. அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்கிறான் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் வஹி. அந்த வஹியை பத்தி பின்னாடி சொல்றோம், எப்படிலாம் அல்லாஹ் வஹி அறிவிப்பான் அல்லாஹ் சொன்னான் குர்ஆன்ல. அப்ப அல்லாஹ் சொன்னான்னு சொல்லி இந்த கிறுக்கு கவிஞன் சொல்றான் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சொன்னதை இந்த கவிஞன் கேட்டானா? அல்லாஹ் சொன்னதை கவிஞன் கேட்டானா? அல்லது அல்லாஹ் சொன்னான் என்று அல்லாஹ்வை இட்டுக்கட்டி போய் சொல்கின்றானா? அது தமிழ்ல சொல்லுவாங்க, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனே கடிச்ச கதண்டு. முஹிதீன் அப்துல் காதர் கடிச்சு ரசூலுல்லாஹ் கடிச்சு கடைசி அல்லாஹ்ட்டே போயிட்டான் இவன். ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட அநியாயக்காரர்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, வமன் இஃப்தரா மின் பாதி ஸாலிக ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன். இவ்வளவு தெளிவாக ரப்பல் ஆலமீன் மார்க்கத்தை சொன்ன பிறகு, மார்க்கத்தை இறக்கிய பிறகும் யார் அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டுகிறார்களோ, வமன் இஃப்தரா அலல்லாஹில் கதிப, வமன் இஃப்தரா அலல்லாஹில் கதிப, அல்லாஹ்வின் மீது யார் பொய்யை இட்டு கட்டுகிறார்களோ, அல்லாஹ் சொல்லாமலேயே அல்லாஹ் அழைத்தான் மலக்குமார்களை. அழைச்சி சொன்னான், கூட்டி போய் காட்டுங்க, எல்லா படைப்புகளும் கொண்டு போய் காட்டுங்க, இவரை கொண்டு போய் எல்லா முகத்தையும் கொண்டு போய் காட்டுங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தையா இருக்கும் பொழுது மலக்குமார்கள் சொன்னான்டா. இந்த மலக்குமாரத்தை அல்லாஹ் சொன்னான் என்பதை கவிஞனுக்கு சொன்னது யாரு? அல்லது கவிஞன் நேரடியாக கேட்டானா? அல்லாஹ் சொன்னதை நேரடியாக கேட்டானா இவன்? அல்லது அல்லாஹ்வை இட்டுக்கட்டி பொய்யை சொல்கின்றானா? இதைத்தான் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், வமன் இஃப்தரா அலல்லாஹில் கதிப மின் பாதி ஸாலிக. இதற்கு பிறகு யார் அல்லாஹ்வின் மீது பட்டவர்த்தனமாக பொய்யை இட்டுக்கட்டுகிறார்களோ ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன், அவர்கள் தான் மாபெரும் அநியாயக்காரர்கள். அந்த அநியாயக்காரர்கள் லிஸ்ட்ல இந்த மௌலிது கவிஞனும் இருக்கின்றான், இந்த மௌலிதுக்கு வக்காலத்து வாங்கக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். எல்லாத்துக்கும் பிறகு மௌலிது சுபஹான மௌலிது, இதெல்லாம் நான் சொல்றது சுபஹான மௌலிதுல தப்பே இல்லைங்குவாங்க. இந்த மௌலிது வைத்திர சில பேர் சொல்லுவாங்க, மொய்தினாண்டவங்க மௌலிதுல கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம், நாவூராண்டவங்க மேல கொஞ்சம் அப்படி இப்படி லேசா அப்படி அல்லாஹ்க்கு இறை வைக்கிற மாதிரி சிறுக்கு வைக்கிற மாதிரி இருக்கலாம். ஏன்னா சிறுக்கு வைக்கிறது எப்படி அப்படி இப்படி லேசா, அல்லாஹ்க்கு சிறுக்கு வைக்கிறது இன்ன சிறுக்கல்ல உல்முன் அலீம்ங்கற அல்லாஹ். அநியாயங்களையே மகத்தான அநியாயம் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதுதான், மாபெரும் பாவம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கதான். எந்த பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிருவான், அல்லாஹ்வால் மன்னிக்கப்படாத பாவம் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதாங்கிறான். அதுக்கு இந்த மௌலிது பித்தர்கள் என்ன சொல்றாங்க, நாவூராண்டவங்க மௌலிதுல மொய்தினாண்டவங்க மௌலிதுல கொஞ்சம் அப்படி இப்படி லைட்டா சிறுக்கு இருக்குமா, ஆனா சுபஹான மௌலிது ரொம்ப பரிசுத்தமான மௌலிதான். நான் போன வாரம் சொன்னது இதுவரை சொல்லிட்டு இருந்தது போல இந்த சுபஹான மௌலிதுடைய கதைகள் தான். இன்னும் அந்த மௌலிதுலாம் போவே இல்லை, நாவூராண்டவங்க மௌலிதுக்கு மொய்தினாண்டவங்க மௌலிதுக்கு போவே இல்லை. அந்த சுபஹான மௌலிதுல முத்தாய் போச்ச மாதிரி யாசையதின்னு ஒரு பைத்து வருதுங்க. அந்த யாசையதி பைத்துல பாருங்க, அந்த பைத்துடைய ஆரம்பத்துல ஒரு வார்த்தை, ரெண்டு வார்த்தை எழுதப்பட்டது. அந்த மகத்துவம் தெரிஞ்சாலும் நீங்க நம்ம சிறப்பாக ஓதுவீங்க. அந்த மகத்துவத்தை எழுதலாம் பாருங்க. இவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலா மதிலின் சுவர்களில், இது அரபு தமிழ் அப்படின்னு சொன்னா நம்ம சில பேர் தெரிஞ்சிருக்காது, தமிழ் வார்த்தை ஆனா அரபியில் எழுதியிருக்கும். உதாரணமா இங்கிலீஷ்ல இந்த பையன் அப்படிங்கறத INDHA, இந்த PAYAN பையன் அப்படின்னு எழுத பாருங்க. இதான் இத மாதிரி அரபியில் எழுதுறது. இந்த பையன்கிறத அலிஃப் நூன் சேர் இன் தால் ஜபர் தா, இந்த பையன் பா வந்து ஃபான் எழுதுவாங்க, ஃபே ஜபர் பா,
இது அரபு தமிழ்ங்கிறது. அந்த அரபு தமிழ் எழுதியிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலா மதிலின் சுவர்களில் எழுதப்பட்டிருக்கிற இந்த பைத்து சொன்னவர்கள், அதான் இந்த பைத்து ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலாவுடைய பைத்து செவர் மேல எழுதியிருக்குதா, பச்சை பொய். அங்க ரசூலுல்லாஹ் ரவுலா மேல இந்த மாதிரி அந்த காலத்துல வந்து ஹஜ்ஜிக்கு போறது ரொம்ப அபூர்வம், ரொம்ப ரொம்ப ரேரா போவாங்க ஹஜ்ஜிக்கு. அப்படி ஹஜ்ஜிக்கு போனா கூட அவங்க திரும்ப வருவாங்கன்னு கேரண்டி கிடையாது. ஏன்னா தாய்மலை கப்பல்ல போவாங்க, அது இந்த கப்பல் எங்கேயா கூட அடிச்சு கொண்டு விட்டுலாம். அதனால போனவங்க திரும்ப வந்து சொல்ல மாட்டாங்கிற தைரியத்துல இவன் என்ன பண்றான், பொய் எழுதி வச்சிருக்கான். இன்னைக்கு அல்லாஹ் இருக்கிறதுனால மாசம் மாசம் உம்ரா போறாங்க, வருஷம் வருஷம் ஹஜ்ஜிக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பொய்யெல்லாம் எடுபடுமா? அங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ரவுலாவுடைய சுவர்களில் எழுதப்பட்ட இந்த பைத்தை சொன்னவர் யார் தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று சொல்லப்படுகிறது. இந்த பைத்தை சொன்னவர் யாரும்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமா. அதனால இந்த பைத் ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலாவுடைய மதில் சுவர்ல எழுதி வச்சிருக்கான். அத என்ன சொல்றான் பாருங்க, யா சய்யதி யா ரசூலல்லாஹி குத் பி யதி மாலி சிவாக வலா அல்வி வலா இலா ஹதி அப்படி சொல்லி ஆரம்பிக்கும் இந்த பைத். இந்த பைத்துல இந்த ஆள் சொல்றான் என்னன்னு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஓதியதாக. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன ஓதுறாங்க பாருங்க, இன்னி இதா மஸ்ஸனி லைமுன் யுரவ்விஉனி அகூலு யா சய்யித சாதாதி யா சனதி. இது வந்து நான் சொல்றது பழைய காலத்து ராகம். இப்பெல்லாம் புது புது பாட்டுல முக்கிய முணங்கி பாடுற அசிங்கமான பாட்டுலாம் இதை பாடுவாங்க. அந்த பைத்தை நான் சொல்ற பழைய காலத்து ராகத்துல பாடுறேன். இன்னி இதா மஸ்ஸனி லைமுன் யுரவ்விஉனி, என்னை பயமுறுத்தக்கூடிய அநீதம் என்னை சூழ்ந்து விட்டால். யார் சொல்றதுங்க? யார் சொல்றாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இன்னி இதா மஸ்ஸனி லைமுன் யுரவ்விஉனி, என்னை அச்சுறுத்தக்கூடிய அநீதம் என்னை சூழ்ந்து விட்டால் உடனே அப்போது நான் சொல்லுவேன், யா சய்யித சாதாத்தி யா சனதி, தலைவர்களுக்கெல்லாம் தலைவரே முஹம்மதே, என்னுடைய ஊன்றுகளே என்று அழைப்பேன். அவருக்கு அச்சுறுத்தக்கூடிய அநீதம் வந்துட்டா யார் அழைப்பான்? அவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அழைப்பாங்களா? எப்படி? யா சய்யித சாதாத்தி, தலைவர்களுக்கெல்லாம் தலைவரே, யா சனதி, என்னுடைய ஊன்றுகோலே என்று அழைப்பேன். நீங்கள் அவர் அழைப்பாராம். யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். என்னுடைய ஊன்றுகோலே, குல்லி ஷஃபியன் இலர் ரஹ்மான் மின் சுலலி, என்னுடைய குற்றங்களை எல்லாம் மன்னிக்கப்படுவதற்கு நீங்கள் ரஹ்மானிடத்தில் சிபாரிசு செய்யுங்கள். குல்லி ஷஃபியன், எனக்கு சிபாரிசு செய்யக்கூடியவரா நீங்கள் ஆகிவிடுங்கள். இல்ல ரஹ்மான் மின் சுலலி, யாரிடத்தில்? ரஹ்மான் இடத்தில், அல்லாஹ் இடத்தில் எனக்காக வேண்டி நீங்க சிபாரிசு செய்யுங்க. எதுக்கு? மின் சுலலி, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெரிய பாவம் பண்ணிட்டாங்களாம். அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்காக ரசூலுல்லாஹ் கேட்கறாங்களாம், இன்னி இதா மஸ்ஸனி லைமுன் யுரவ்விஉனி, என்னை அப்படியே அச்சுறுத்தக்கூடிய அநியாயம் என்னை சூழ்ந்து கொண்டால் நான் தலைவர்களுக்கெல்லாம் தலைவரே, என்னுடைய ஊன்றுகோலே, குல்லி ஷஃபீஅன் இலர் ரஹ்மானி மினஸ் ஸுலலி, இந்த அநீதத்தை விட்டு, இந்த குற்றத்தை விட்டு என்னை மன்னிக்கப்படுவதற்காக ரப்புல் ஆலமீனுக்கு சிபாரிசு செய்யுங்களே என்று நான் உங்களிடத்தில் தான் கேட்பேன். யாரே? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. மலக்குமார்களை பற்றியும் மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ் அவர்களுக்கு எதை கட்டளையிட்டானோ மலக்குமார்களுக்கு அதிலே ஒரு இம்மியளவும் அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். யஃபஅலூன மா யுமரூன், அவர்களுடைய கட்டளை எல்லாம், அவர்களுடைய செயலெல்லாம் அல்லாஹ் எதை சொன்னானோ அதைத்தான் செய்வார்கள். ஒரு இம்மியளவு பாவம் செய்ய மாட்டாருங்கிறான். யாரு? அல்லாஹ். யாரை பத்திங்க? மலக்கு. எந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குமார்களை படைத்தானோ, படைத்த ரப்புல் ஆலமீன் மலக்குமார்களை சிபாத்தை பற்றி சொல்றான், லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ் அவர்களுக்கு ஏவிய கட்டளைகளில் இம்மியளவு மாறு செய்ய மாட்டார்கள். யஃபஅலூன மா யுமரூன், எதை சொன்னோமோ அதைத்தான் செய்வார்கள் அவர்கள். இன்னொரு அர்த்தம் சொல்றான், லா யஸ்பிகூனஹு பில் கவுல், அல்லாஹ்வுடைய வார்த்தையை மீறி அவர்கள் பேச மாட்டார்கள். அல்லாஹ் ஏதாவது சொன்னா, ஏன் அல்லாஹ் இப்படி சொன்ன, ஏன் இப்படி செய்ற? லா யஸ்பிகூனஹு பில் கவுல், அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. அவர் அல்லாஹ்வுடைய வார்த்தையை ஒரு வார்த்தை மீறி பேச மாட்டார்கள். வஹும் பி அம்ரிஹி யஅமலூன், அல்லாஹ்வுடைய கட்டளையை மட்டுமே நிறைவேற்றுவார்கள். அப்ப ஒரு பாவம் அறியாதவர்கள் மலக்குமார்கள் அல்லாஹ் சொல்றான், அவருக்கு சாப்பாடு தேவையில்லை, தூக்கம் தேவையில்லை, பொண்டாட்டி தேவையில்லை, புள்ள தேவையில்லை, வியாபாரம் தேவையில்லை, கொடுக்கல் வாங்க தேவையில்லை. அப்புறம் எதுக்கு பாவம் பண்ணணுங்க? ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலக்குமாருடைய உணவே தஸ்பீஹ் தான். அல்லாஹ்வை zikr செய்தால் அவருக்கு வயிறு நிரம்பிவிடும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நாம் சொன்னதை தவிர எதுவும் செய்ய மாட்டார்கள். அப்படி பரிசுத்தமான படைப்புகள் மலக்குமார்கள். அந்த மலக்குமார்கள் தலைவராக இருக்கிற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்களா, நான் மிகப்பெரிய பாவம் பண்ணிட்டேன், என்னுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு நீங்க அல்லாஹ்ட்ட சிபாரிசு செய்யுங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நான் பாவம் செஞ்சுட்டேன்னு சொன்னதா இந்த மௌலிது கவிஞன் சொல்றானே கிறுக்கன், இவன் சொல்வது உண்மையா? அவர்கள் பாவமே செய்ய மாட்டார்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறானே, அவன் சொல்வது உண்மையா? மௌலிது பித்தர்கள் யோசிச்சு பாருங்க. இப்பெல்லாம் மௌலிது என்ன ஆகி போச்சுங்க, முஹப்பத் ரசூலுல்லாஹ் மேல பிரியம் அதெல்லாம் இல்ல, ஈகோ. நீயா நானா, நீ சொல்லி நான் என்ன நிறுத்துறது, நான் சொல்லி நீ என்ன ஓதுறது? அல்லாஹ் பாதுகாத்து தரணும். இப்படி உங்களுடைய ஈகோவுக்காக
உங்களுடைய சுயத்திற்காக, உங்களுடைய பெருமைக்காக, தான் என்ற அகம்பாவத்திற்காக நீங்கள் மௌலூதை ஆதரிப்பீர்கள் என்றால் அல்லாஹ் ஷிர்க் வைக்கக்கூடிய மிகப்பெரிய பாவத்தில் போய் மாட்டிப்பீங்க. இந்த அநியாயக்கார பாவி சொல்றான், இந்த கவிங்க அல்லாஹ் மீது இட்டு கட்டி சொல்கின்றான், அல்லாஹ் மீது போய் சொல்கின்றான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பாவம் பண்ணிட்டாரு, பெரிய பாவம் பண்ணிட்டாரு. அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பாவத்தையே மன்னிக்கிறது யார்கிட்ட கேட்டு வந்தாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு வந்தாரு. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழக்கூடிய அழகா? இது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி இப்படித்தான் புகழ சொன்னாங்களா மௌலூதுல? அல்லாஹ் சொல்ற மலக்குமார்கள் பாவம் செய்ய மாட்டார்கள், இந்த படுபாய் சொல்ற மலக்குமார்கள் பாவம் செய்தார்கள், ரசூலுல்லாஹ் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி இவன் பார்த்தான மலக்குமார்களை? அருமை சகோதரர்களே, இதை விட பெரிய கொடூரமான வார்த்தைகள் பாருங்க, அடுத்தடுத்த வார்த்தைகள். இது இந்த யாசீரிங்கிற பைத்துல உள்ள ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னாங்களாம். இந்த கவிதையை சொல்லி முடிச்சுட்டு அடுத்து ஒன்று வருதுங்க, சிறுக்குக்கெல்லாம் முத்தாய்ப்பு, மாபெரும் சிறுக்கு. இந்த பைத்தவத்தை ஓதுனா நேரடியாக நரகத்துக்கு போவாங்கிறதுக்கு எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை. அப்படிப்பட்ட சிறுக்கு குத்துபியான் சொல்லக்கூடிய சிறுக்கு. இந்த குத்துபியான் ஏன் பேர் வந்துச்சுன்னா, இதுக்கு யா குத்துபா அஹ்லிஸ்ஸமா வல்லாரல்ல கௌஸஹிமான ஆரம்பிக்குது இந்த பைத்து. இந்த பைத் யாரை பத்தி சொன்னா முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றியது. முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மிகப்பெரிய ஞானி, அல்லாஹ்வுடைய நல்லடியார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை மாதிரி அமல் செஞ்சு நமக்கு அவங்களை போன்ற அந்தஸ்தை தந்தருள்வானாக. அவ்வளவு பெரிய சீதேவி முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மாபெரும் ஞானி. இது எதுக்கு நான் சொல்றேன்டா, நம்ம முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாவிங்க இப்பெல்லாம் அநியாயத்தை எழுதி வச்சிருக்கானே, பாத்தீங்களா முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானிக்கே ஒரு எதிரி. ஒரு ரசூலுல்லாஹ் பேர்ல இப்பெல்லாம் அநியாயத்தை எழுதி வச்சிருக்காண்டா, ரசூலுல்லாஹ்வுக்கே எதிரி. முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பரிசுத்தமானவர் சகோதரர்களே. அவர்களை யாரும் நம்ம ஒரு கிஞ்சிட்டோம் நாம் குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது. அவருடைய அந்தஸ்து அல்லாஹ்வுக்கு உயர்ந்த அந்தஸ்து. அது எவ்வளவு அந்தஸ்து நமக்கு தெரியாது. இன்ஷா அல்லாஹ் மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை கண்ணியப்படுத்தும் போது தெரியும் முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவ்வளவு மகத்துவமா, இவ்வளவு சிறப்பா அப்படின்னு சொல்லி. அந்த பரிசுத்தமான முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பேர்ல இந்த அநியாயக்கார கவிஞர் எழுதுனதை பாருங்க. அது பெரிய, அதாவது ஃபுல்லாத்தையும் சொல்லணும்னு சொன்னா நான் போன வாரமே சொல்லிட்டேன், 3 மாசம் உட்கார்ந்தா முழு தஃப்சீர் செய்யலாம். அங்கங்க ஒரு சாம்பிளுக்கு ஒரு இடத்துல சொல்றேன். சொன்னா பாருங்க, ஒரு இடத்துல قد أتاك خطاب الله مستمعا يا غوث الأعظم كن بالقرب مجتمعا أنت الخليفة لي في الكون ملتمعا سميت باسم عظيم محي الدين. இந்த ராகம் உங்களுக்கு பிடிக்காம போலாம், நல்ல ராகம், இதோட சூப்பர் ராகம் சினிமா ராகம் வேண்டாங்க, மௌலூத் பித்தர்ல கேளுங்க. இப்ப லேட்டஸ்டா வந்த பாடல்லையும் பாடுவாங்க. இதுல என்ன சொல்றான் பாருங்க, கது அத்தாக்க ஹிதாபுல்லாஹி, முஹிதீனே உங்களிடத்தில் அல்லாஹ்வுடைய உரையாடல் வந்தது. எப்படி? முஸ்தமியா, நீங்க காதால கேட்டீங்க. அல்லாஹ்வுடைய உரையாடல் எப்படி வந்துச்சான்? சும்மா காமாசமாலாம் வரல, எனக்கு கனவுல வந்துச்சு, எனக்கு உள்ளத்துல வந்துச்சு, அப்படிலாம் இல்ல. முஸ்தமியான், காதால கேட்டீங்க நீங்க அல்லாஹ்வுடைய உரையாடலை. எப்படி? அல்லாஹ் உரையாடி அழைச்சான், யா கௌசுல் ஆலம், மகத்தான ரட்சகரே. யாருங்க? அல்லாஹ் அழைக்கிறான் முஹிதீனை, முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, யா கௌசுல் ஆலம், மகத்தான ரட்சகனே, குன் பில் குர்பி முஜ்தமிஆ, என்னோடு நெருங்கி என்னோடு கலந்து விடுங்கள், நீங்கள் என்னோடு நெருங்கி என்னோடு கலந்து விடுங்கள் என்ற உரையாடல் நீங்கள் காதால் கேட்கும் அளவுக்கு உங்களிடத்தில் வந்தது. எனவே அல்லாஹ் சொன்னானா, நீங்க தான் வந்து என்னோட நெருங்கி என்னோட கலந்து விடுங்கள். அன்தல் கலீஃபத்துலி ஃபில் கௌனி, இந்த அண்ட சராசரங்களிலே, இந்த அண்ட சராசரம், இந்த பிரபஞ்சத்திலே நீங்கள் தான் எனக்கு பிரதிநிதி. எப்படி? முல்தமியான், ஒளிமிக்க பிரதிநிதி, பளிச்சென்று பளீர் என்று ஒளி வீசக்கூடிய பிரதிநிதி நீங்க தான் எனக்கு. எனவே சும்மீத பிஸ்மின் அலீமின் முஹியத்தீனி, நீங்கள் முஹியத்தீன் என்ற மகத்தான பெயர் அதனால் தான் சூட்டப்பட்டிருக்கிறது உங்களுக்கு. அப்படின்னு யார் சொன்னானா? யாருங்க சொன்னது? அது அத்தாக ஹிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய உரையாடல் வந்துச்சு. அல்லாஹ்வுடைய உரையாடல் முஹிதீனுக்கு வந்துச்சான். என்னன்னு, நீங்க தான் வந்து யா கௌசுல் ஆலம், மகத்தான ரட்சகரே. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். இத சொல்றதுக்கே நம்ம தௌபா செய்யணும் அல்லாஹ்ட்ட. இத சொல்லி காட்டுறதுக்கே அல்லாஹ்ட்ட தௌபா செய்யணும். இத பக்தி பரவசத்தில் உட்கார்ந்து ஓதுறாங்களே, பாடுறாங்களே, கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டாமா? உங்களோட ஈகோவுக்கு வரமாத்திக்க வச்சுட்டு நம்ம அல்லாஹ்ட்ட பதில் சொல்லுமே யோசிக்க வேண்டாமா? அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ஐயோ மொய்தீன் சொல்றா பாருங்க, யா கௌசுல் ஆலம், மகத்தான ரட்சகரே, குன் பில் குர்பி முஜ்தமிஆ, என்னோடு சேர்ந்து நெருங்கி சேர்ந்து விடுங்கள், கலந்து விடுங்கள். என்னோட நெருங்கி என்னோட கலந்துருங்க. இந்துக்கள்ல ஒரு கொள்கை உண்டு, பகவானுடைய பாதி விஷ்ணு பாதி சக்தி, பாதி சிவம் பாதி சக்தி. பகவான் இருக்காரா, அந்த பகவானுக்கு பாதி யாரா? சிவனா.
பாதி சத்தியம். அதனால கடவுள் ஆனாலும் பெண்ணாலும் கலக்கப்பட்டவரா, ரெண்டரை கலந்தவரா. இதுக்கு அதுக்கு என்னங்க வித்தியாசம்? அல்லாஹ் சொன்னானா என்னோடு நெருங்கி என்னோடு கலந்து விடுங்கள் நீங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொன்னானா. ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல தெளிவா சொல்றான் பாருங்க. ஒரு மனுஷன் அல்லாஹ் பேசணும்னு சொன்னா அதுக்கு என்ன தகுதி அல்லாஹ் சொல்றான் பாருங்க. மா கான லி பஷரின் ஐயு கல்லிமஹுல்லாஹ், எந்த ஒரு மனிதனுக்கும் அல்லாஹ்விடத்துல பேசுவதற்கு தகுதி கிடையாது. அல்லாஹ் சொல்றான் எந்த ஒரு மனிதனுக்கும் அல்லாஹ்வோடு பேசுவதற்கு, அல்லாஹ் அவரிடத்துல அல்லாஹ்வோடு பேசுறதுல அல்லாஹ்ட்ட பேசுறது நமக்கு தகுதி இருக்குது. எப்படி யா அல்லாஹ் என் குறைவை தீர்த்துற அல்லாஹ் அல்லாஹ்ட்ட சொல்றோம், இது பேசுறது. அல்லாஹ் நம்மகிட்ட பேசுறது அது சொல்றான் யு கல்லிமஹுல்லாஹ், அவனிடத்திலே அல்லாஹ் பேசுவதற்கு எந்த மனிதனுக்கும் அருகதை கிடையாது. எந்த மனிதனுக்கும் அல்லாஹ் அந்த மனிதனிடத்தில் பேசுவதற்கு தகுதி கிடையாது. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. ஆனா எப்படி? இல்லா மின் வஹீன், ஒன்று வஹீ மூலமாக பேசுவான். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசணும்ல, அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேசணும்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசணும் இல்லையா? அப்ப நபிமார்களுடைய அல்லாஹ் பேசினானே, அப்படி வஹீன் மூலமாக பேசுவான். அல்லது அவமின் வராய் ஹிஜாபின், அல்லது திரைக்கு பின்னால் இருந்து. திரைக்கு பின்னால் இருந்தா மூசா அலைஹிஸ்ஸலாம் துர்சினா மலைக்கு போனாங்க. போய் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, அரினி யா அல்லாஹ் உன்னுடைய முகத்தை எனக்கு காட்டுன்னு கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னா நான் உன்னை காட்ட முடியாதுப்பா, நீ இந்த மலையை பாரு, இதை பார்ப்பதற்கு சக்தி பெற்றால் என்ன பார்க்கணும் அல்லாஹ் சொன்னா. தன்னுடைய ஜலாலியத்தை அல்லாஹ் அந்த மலையின் மீது ஒரு பகுதியில் இறக்கினான். அந்த மலை வெடித்து சின்ன பின்னமாகி விட்டது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குர்ஆன்ல வரக்கூடிய வசனம். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் எப்படி பேசினா? திரைக்கு பின்னால் இருந்து பேசினான். அப்போ ஒன்னு திரைக்கு பின்னால் இருந்து ஒரு நபிட்ட பேசணும், அல்லது வஹீன் மூலமா ஒரு மனிதன் நபிட்ட பேசணும். அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ் ஒரு மனிதனிடத்தில் பேசுகிறான் என்றால் அவர் திரைக்கு பின்னால் இருந்து பேசியவராகவோ அல்லது வஹீன் மூலமாக பேசியவராகவோ உள்ள நபியாகத்தான் இருக்க முடியும். நபிமார்களிடத்தில் மட்டும்தான் அல்லாஹ் பேசுவான். இங்கே சொல்றான் அந்தாலு அது அதாக ஹிதாபுல்லாஹி முஸ்தமிஆ, காதால் கேட்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் உங்களுக்கு நேரடியா பேசணும். காதால கேட்டீங்க. நான் கேட்கிறேங்க, அல்லாஹ் பேசினா முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டாங்க, இவன் பக்கத்துல உட்கார்ந்து பார்த்தானா? இவன் இந்த கவிஞன் என் பக்கத்துல உட்கார்ந்து பார்த்தானா? இந்த மௌலித் படிச்சவன் இல்ல அல்லாஹ் இவன்ட்ட சொன்னானா நான் முஹிதீன்ட்ட பேசணும்பா அப்படின்னு அல்லாஹ் இவன்ட்ட சொன்னானா? அல்ல முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த கவிஞன்ட்ட சொன்னாங்களா நான் அல்லாஹ்ட்ட பேசணும் இவன்ட்ட சொன்னாங்களா? அப்ப ஒண்ணு அல்லாஹ் பேசினா முஹிதீன் அப்துல் காதர் கேட்டாங்க அப்படின்னா ஒண்ணு அல்லாஹ் சொல்லி இருக்கணும், இல்ல முஹிதீன் அப்துல் காதர் சொல்லி இருக்கணும். அல்லாஹ் இவன் ரெண்டு பேரும் நடுவில் இருந்திருக்கணும். இந்த கவிஞன் என்ன சொல்ல வர்றான் அப்போ? சரி, இதெல்லாம் போயிட்டா அது பேர் பாருங்க. அல்லாஹ் இவர் அழைச்சானா எப்படி? மகத்தான ரட்சகரே என்று அழைத்தானா. யா கௌசுல் ஆலம், மகத்தான ரட்சகரே என்னோடு இரண்டரை கலந்து விடுங்கள். அருமை சகோதரர், எவ்வளவு பெரிய ஷிர்கான வார்த்தை. கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால்கள் வீங்கும் அளவுக்கு நின்று வணங்கினார்கள். கால்கள் வீங்கும் அளவுக்கு ஹத்தா வரமா கதிமாஹு, அவருடைய கால்கள் ஊதும் அளவுக்கு வணங்கினார்கள். அனி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா யா ரசூலல்லாஹ் இன்னல்லாஹ கத் வஅதலக மா கத் கஃபர மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅகர். ரப்பல் ஆலமீன் உங்களுடைய முன் சென்ற பாவங்கள் பின் சென்ற பாவங்கள் அத்தனை மன்னிச்சுதான் வாக்களிக்கிறானே, அதற்கு பிறகு யா ரசூலல்லாஹ் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வணங்குறீங்க? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ஆயிஷா அவலம் அக்குன் அப்தன் ஷகூரா, நான் அல்லாஹ்வுக்கு ஒரு நன்றியுள்ள அடியானா இருக்க வேண்டாமா? அல்லாஹ் எனக்கு இவ்வளவு நியாமத்தை கொடுத்திருக்கானே, இவ்வளவு பாக்கியத்தை கொடுத்திருக்கானே, நன்றியுள்ள அடியானா இருக்க வேண்டாமா? அப்ப கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்கிட்ட ரெண்டரை கலந்துட்டான்னு சொல்லலையே, இந்த நபியும் சொல்லலையே. ஏன் முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவங்க இந்த மௌலித் ஆசிரியர் சொன்னதுக்கெல்லாம் மாற்றமா அவருடைய அற்புதமான கிதாபுகள் இருக்குங்க. முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி நேரடியாக எழுதினது அல் ஃபத்ஹுர் ரப்பானி, ஃபுதூஹுல் கைப், உன்யத்து தாலிபீன், இதெல்லாம் முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எழுதின கிதாபுகள். அதுல அவங்க அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை பற்றியும் அல்லாஹ்வோட அடியா நெருங்க வேண்டிய சிறப்பை பத்தி சொல்றாங்க பாருங்க. முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதுல உன்யத்து தாலிபீன் சொல்றாங்க, இதா ரகன்த இலா கைரிஹி ஃபக்கத் அஷ்ரக்த, நீ அல்லாஹ்வை தவிர வேற எந்த படைப்பின் மீது லேசான நம்பிக்கை வைத்து விட்டாலும் நீ அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவனாக ஆகி விடுவாய். உன்யத்து தாலிபீன் எடுத்து பார்க்கட்டும், இந்த மௌலிது பித்தர்கள் எடுத்து பார்க்கட்டும். அடாவடிக்காக வேண்டி ஈகோக்காண்டி தாங்கிற அகம்பாவத்துக்காண்டி ஓதுறாங்களே இவங்க எடுத்து பார்க்கட்டும். பெருமைக்காண்டி பகட்டுக்காண்டி இருக்கிறாங்களே இவங்க மௌலிது ஓதக்கூடிய அஜத்து மட்டும் கேட்கலாம். அவரும் அஜர்த்தானே, ஓத சொல்றவரும் அஜர்த்தானே, அந்த அஜத்தில் கொண்டு போய் காட்டுங்க. இதை இல்ல என்கிட்ட கூட்டு வாங்க, நான் அந்த அஜத்தை பேசுறேன். சும்மா காரணம் காட்டி அந்த அஜர் சொல்றாரு இந்த அஜர் சொல்றான்னு சொல்லி உங்களுடைய நரகத்தை நீங்கள் அமைத்துக் கொள்ளாதீர்கள். உங்களுடைய நரகத்தை நீங்கள் ரிசர்வேஷன் செய்து கொள்ளாதீர்கள். அல்லாஹ் பாதுகாப்பான எல்லோரையும். முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, யார் அல்லாஹ் அல்லாஹ்வின் பக்கம் ஒரு லேசான சிந்தனை வைத்து விட்டானோ, நம்பிக்கை வைத்து விட்டானோ, ஃபக்கத் அஷ்ரக, அவன் இணை வைத்து விட்டான். ஃபுதூஹுல் கைப்ல சொல்றாங்க. உன்யத்து தாலிபீன்ல சொல்றாங்க, லா தஷ்கு மினல் காலிக் இலல் ஹல்கி, படைத்தவனை விட்டுவிட்டு படைப்பினங்களிடத்திலே நீ முறையிடாதே.
உடைய கஷ்டங்களை படைத்தவனை விட்டுவிட்டு லா தஸ்கு மினல் காலிகி இலல் கல்கி, படைத்தவனை விட்டுவிட்டு படைப்புகளிடத்திலே நீ முறையிடாது. பல் உஸ்க இலைஹி ஹுவல்லதி யக்திரு, எவன் ஒருவன் எல்லா நிவாரணம் அளிக்க சக்தி பெற்றவனோ அவனிடத்திலேயே முறையிடு. யாருங்க? நான் சொன்னாங்க முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நான் தான் எல்லா சக்தியும் பெற்ற எந்த முறையிட சொன்னாங்க? எல்லா சக்தியும் பெற்ற ரப்புல் ஆலமீனிடத்தில் முறையிடு, அவன் தான் தீர்க்க வல்லவன். அம்மா கைருஹு ஃபலா, மற்றவர்களிடத்தில் கூடாது. இது ஃபுதூல் கைப்ல சொல்றாங்க. ஃபத்ஹுர் ரப்பானில சொல்றாங்க, யுக்ரஹு மா மினல் அல்காபி வல் அஸ்மாஇ மா யுவாசி அஸ்மா அல்லாஹ். நீ அல்லாஹ் மேல நம்பிக்கை நம்பிக்கை அடுத்த பிரச்சனைப்பா, அல்லாஹ்வுடைய பெயருக்கு ஒத்த பெயர்களையோ பட்ட பெயர்களையோ சூட்டுவதை நான் வெறுக்கிறேன். கௌசுல் ஆலம்ங்கிறது மகத்தான ரட்சகர். யாருங்க மகத்தான ரட்சகன்? மகத்தான ரட்சகன் யாரு? மகத்தான உதவியாளர் யாரு? அப்ப அல்லாஹ்வுக்கு இணையான பட்ட பெயர்களையோ அல்லாஹ்வுடைய பெயருக்கு இணையான பெயர்களையோ யாருக்கு சூட்டுவதை நான் கண்டிப்பாக வெறுக்கிறேன் அப்படின்னு முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. இந்த கிறுக்கன் சொல்றான், அல்லாஹ்வே அழைச்சானா முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானியை, யா கௌசுல் ஆலம் மகத்தான ரட்சகரே அப்படின்னு சொல்லி. அப்ப முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அல்லாஹ்வோட மேல போயிட்டாங்களோ? போற ஸ்பீட்ல, விவாதம் பண்ற ஸ்பீட்ல, அகம்பாவத்தின் ஸ்பீட்ல ஆமான்னு அவங்க சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க. அகம்பாவத்தின் வேகத்தில் ஆமா அப்படித்தான் அல்லாஹ்வோட மேலதான் அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சரி, அடுத்தது பாருங்க. அப்புறம் முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி பத்தி எவ்வளவு பெரிய பொய் பாருங்க. சும்தஸ்னை அஸர ஹரீஃபன் சாயிம சரதி, யா முஹிதீனே, நீங்கள் 12 ஆண்டுகள் தொடர்ந்து நோன்பு வைத்தீர்கள். ரசூலுல்லாஹி அப்படி வச்சதுல எந்த சஹாபிக்கும் வச்சது இல்லைங்க. முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவங்களே அப்படி வச்சது இல்லை. ஏன்னா பெருமானார் அவங்க ஆன்மீகத்தினால இல்ல, அவங்க வச்சிருப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சௌமு தஹர் என்று சொல்லக்கூடிய நீண்ட காலத்துக்கு தொடர்ந்து நோன்பு வைப்பதை தடுத்தார்கள். எந்த ஒரு மூமின் அல்லாஹ் மேலோட பாசத்துல நீ பாட்டுக்கு காலங்காலத்து நோன்பு வச்சிடாத ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. அந்த ஒரே காரணத்துக்கு முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி வச்சதே கிடையாது. ஆனா இவன் சொல்றான், அவர் 12 வருஷம் தொடர்ந்து நோன்பு வச்சாங்களா, உலம் தனம் நௌமத்தன் ஃபீஹா அலா தரதி, அந்த 12 வருஷத்துலயும் ஒரு கண்ணிமைக்கு நேரம் கூட தூங்கலையாம். இவன் சொல்றான், பக்கத்துல பார்த்தா எல்லாத்தையும் தூங்கலையாம். அதனால இதெல்லாம் எதுக்கு பின்னாடி இந்த பில்டப்லாம் எதுக்குன்னு சொல்றேன் பாருங்க. அதனால இது குன்தலில் காதிரில் முக்தாரி, எல்லா சக்தியும் பெற்ற அல்லாஹ்வுக்கு நீங்கள் அப்தன் அத்தா, அதிகமாக வழிபட்ட அடியாராக ஆகிவிட்டீர்கள். இதெல்லாம் தப்பு சொல்ல முடியாது, ஆயிட்டாங்க. ஆனா அந்த பில்டப் எதுக்கு சொல்றான் பாருங்க. நீங்க 12 வருஷம் நோன்பு வச்சீங்க, அந்த 12 வருஷத்துல ஒரு கண்ணிமைக்கு நேரம் கூட தூங்கல. அதனால அல்லாஹ்வுக்கு நீங்கள் ஒரு மகத்தான நல்ல தலை சிறந்த நல்லடியாரா மாறிட்டீங்க. அப்படி மாறினதுனால அங்கதான் மேட்ரு. இப்படிலாம் நீங்க ஆயிட்டதுனால அத்தாக்க மின் குதிரத்தின் மா ஷேத மின் முஸ்ததா, அல்லாஹ் தஆலா தன்னுடைய குதிரத்திலிருந்து தன்னுடைய சக்தியிலிருந்து உங்களுக்கு நாடியதையெல்லாம் அவன் உங்களுக்கு கொடுத்துட்டான். எப்படிங்க? அல்லாஹ் தன்னுடைய குதிரத்திலிருந்து நீ எதெல்லாம் விருப்பப்பட்டு அந்த குதிரத்தை பூரா நீ எடுத்துக்க. அதனாலதான் ஒரு ஹிகாயத்தில் எழுதி வச்சிருக்காங்க, மொய்து நாடகம் மொழித ஹிகாயத்தில் எழுதி வச்சிருக்கானுங்க. ஒரு கிளை உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தாலாம். ஹிகாயத்தில் எழுதிருக்கானுங்க மொழிது கிதாபுல. முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி வந்தாங்களாம். வந்து ஏமா அழுவுறேன்னு கேட்டாங்களாம். அப்ப அந்த கிளவி சொன்னாலாம், எனக்கு ஒரே ஒரு புள்ள, எனக்கு சம்பாதிச்சு போறது அவன் ஒருத்தன் தான் இருந்தான், அவன் வந்து திடீர்னு மூத்தா போயிட்டான், அவன் செத்து போன பிறகு எனக்கு சம்பாதிச்சு போறதுக்கே ஆள் இல்ல, அதான் அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னாலாம். எங்க அந்த பையன் தான் இந்த ஜனாசா கிடக்குது பாருங்க, என் மகனுடைய ஜனாசா, எனக்கு இவன் போயிட்டு எனக்கு யார் சாப்பாடு போடுவா அப்படின்னு அழுதானாம். உடனே முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அந்த கிளவி மேல இறக்கம் வந்துருச்சான். இறக்கம் வந்து மலக்குல் மௌத்தை கூப்பிட்டாங்களாம். அவர் தான் உயிரெல்லாம் கைப்பற்றவர். மலக்குல் மௌத்தை கூப்பிட்டாங்களாம். கூப்பிட்டு என்ன விஷயம், இந்த கிளவி அழுவுறா, இது அவங்க மகன் உயிரை வாங்கிட்டாங்க. யாரை கேட்டு வாங்கினீங்க? அல்லாஹ் தான் சொன்னான், கொடுங்க அப்படின்னு என்ன பண்ணாரா, அவர் கையில ஒரு பை வச்சிருந்தாராம். யாரு? மலக்குல் மௌத் இந்த குருவிலாம் பிடிச்சி போடுற மாதிரி உயிரெல்லாம் பிடிச்சி போட்டு பை வச்சிருந்தாராம். எழுதிருக்கானவங்க கிதாபுல அது படிக்கிறான உட்காந்து, நம்ம ஆமீன் ஆமீன் சொல்லிட்டு உட்காந்துருப்போம். அந்த பைய பிடிங்க என்ன பண்ணாரா, அந்த உயிர் அன்னைக்கு பிடிச்ச உயிர் போல அதுல இருந்துச்சான். அப்படி அவுத்துட்டாலும் பாருங்க, எல்லா உயிரும் பறந்து போயிடுச்சான். அந்த பிள்ளைய பொழைச்சுக்கிட்டானா அன்றைய தினத்துல யார் யாரெல்லாம் மூத்தானாங்களோ எல்லாம் உயிரோட இருந்துட்டாங்களாம். ஏங்க, ஒரு வட்ட செயலாளர் கூட மந்திரியை மிரட்ட முடியாதுங்க. ஒரு வட்ட செயலாளர் கூட மந்திரியை மிரட்ட முடியாது. ஆனா இங்க உயிர்களை பறிப்பதற்கு என்று இலாக்காவுக்கு மந்திரியா இருக்கக்கூடிய மலக்குல் மௌத்த முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி மிரட்டி, அதுவும் அந்த அவங்க கையில வச்சு அந்த உயிரெல்லாம் வாங்கி விடுதலை பண்ணி விட்டாங்க. எழுதி வச்சிருக்காங்க மொழிது கிதாபுல ஹிகாயத்துல. ஏன்னா ஆத்தாக்க மின் குதிரத்தி மாசேத்த மின் முஸ்ததா, அல்லாஹ் தான் நீங்க நல்ல இபாதத் செஞ்சதுனால அவன் நாடுற உங்களுக்கு நாடுற சக்தி எல்லாம் அல்லாஹ் கொடுத்துட்டானே. அது மலக்குல் மௌத்திலே பிடிச்சா என்ன இல்ல, அல்லாஹ்ட்டேயே ஒரு உயிரை பூரா கொண்டு போய் கொடுத்த பிறகு யா அல்லாஹ் அந்த உயிரை பூரா விடு என்ன நினைச்சிட்டு அப்படின்னு சொல்றதுக்கு உரிமை இருக்குது இவருக்கு.
ஏன்னா அதோட பெரிய சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்காங்க இவருக்கு, எழுதிருக்காங்க மௌலிதுல. நான் சொல்றேன், இந்த மௌலிது பிரியர்கள் தயவு செஞ்சு விதண்டாவாதத்திற்காண்டி வீண்வாதத்திற்காண்டியும் பெருமைக்காண்டி ஆடம்பரத்துக்காண்டி மௌலிது ஓதுறீங்களே, கொஞ்சம் இந்த வரியை கொண்டு போய் நீங்க யார் எந்த அஜத்து ஓதலான்னு சொல்றாரு கேளுங்க. கொண்டு போய் இதுக்கு என்ன அர்த்தம் கேளுங்க. ஆத்தாகமின் குதிரத்தை மாஷேத்தமி முஸ்ததா, நீங்கள் நாடிய சக்தி எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி விட்டான் தன்னுடைய சக்தியிலிருந்து. குர்ஆன்ல அல்லாஹ் வார்த்தைக்கு வார்த்தை சொல்ற வார்த்தை இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் எல்லா வஸ்துகளிலும் சக்தி பெற்றவன், எல்லா வல்லமையும் உடையவன். இங்க இவன் சொல்றான் அல்லாஹ் கொடுத்துட்டான், சரி கொடுத்தது மட்டும் இல்ல, எனவே ஃபஅன்த முக்ததிருன் ஃபீ ஹல்கிஹி, அல்லாஹ்வுடைய படைப்பிலே நீங்கள் சக்தி பெற்றவர்கள், வ முத்தா, நீங்கள் தான் வழிபட தகுதியானவர்கள். வழிபடுறது தகுதியான யார் தானா? மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானியா. சொல்லிட்டு அடுத்த ஒருத்தர் தர்ஜுமா பண்ணி சொல்றேன் பாருங்க. ஷர்ரஃப்த ஜீலான பில் மீலாதி சாக்கினஹு, நீங்கள் ஜீலான் என்ற ஊர்ல, நான் பிறந்த ஊர் ஜீலான், அதனால மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானின்னு சொல்றோம். ஜீலான் ஷர்ரஃப்த ஜீலான பில் மீலாதி சாக்கினஹு, ஜீலான் என்ற ஊரிலே பிறந்து அந்த ஊரை கண்ணியப்படுத்தி விட்டீர்கள். அல்லம்த பில் கபரி பக்தாத் அமாக்கினஹு, பக்தாத் என்ற இடத்திலே அடக்கமாகி அதை நீங்கள் மகத்துவமாக்கி விட்டீர்கள். ஏன்னா இவங்களா விருப்பமாயி தானே ஜீலான்ல பிறந்தாங்க. அதாவது நீங்க பிறந்ததுனால ஜீலான் மகத்துவம் பெற்றது, நீங்க மூத்தானனால பகதாத் சிறப்பு பெற்றது அப்படின்னா உலகம் சொல்லிட்டு போயிடலாம். ஜீலானிலே பிறந்து ஜீலானை சங்கைப்படுத்தினீர்கள், பகதாதிலே மரணமாகி பகதாதை கண்ணியப்படுத்தினீர்கள். சொல்லிட்டு யஸூருஹு குல்லு முஷ்தாகின், உங்களுடைய நேசர் ஒவ்வொருவரும் உங்களை ஜியாரத் செய்கிறார்கள். உங்களுடைய நேசர்கள் எல்லாரும் உங்களை ஜியாரத் செய்றாங்க. வலாகின்னஹு, ஆனாலும் யஸூருஹு வலாகின்னஹு, ஆனாலும் ஃபீ பைத்திஹி கத் யுலாகி, சில பேருக்கு அவர்களுடைய வீட்டிலேயே நீங்கள் போய் தரிசனம் கொடுக்கிறீர்கள். என்னங்க யாரும் வந்துட்டாங்களா? மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி திட்டினதுனால அல்லாஹ்வுக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்லுவானுங்க. ஹைர் இன்ஷா அல்லாஹ் அப்படியே உட்கார், ஒண்ணு இருக்காது, அல்லாஹ் லேசாக்குவான், உட்கார். சில பேருடைய வீட்டுல மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி இவங்க போய் நேர்ல போய் என்ன பண்ணலாம், தரிசனம் கொடுப்பாங்களாம். எங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காண முடியும், அது கனவுல காண முடியுமா முடியாதாங்கிறது கருத்து வேறுபாடு இருக்குது. இங்க எப்படியா மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நேரடி அவங்க வீட்டுக்கு ஆஜராவாங்களா. நீங்க விரும்புனீங்கடா மொஹிதீனே எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு ரொம்ப சிரம் தாழ்ந்து நீங்கள் அப்படியே பணிவோடு அழைச்சிங்கன்னா உங்க வீட்டுக்கு வருவாங்களா மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சொல்லிட்டு எல்லாத்துக்கும் மேல அடுத்து பாருங்க, மையுனாதிஸ்மி அல்ஃபம் பி கல்வத்திஹி குல்த, நீங்க சொன்னீங்க மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி சொன்னாங்களா, என்ன சொன்னாங்களா, ஒமை யுனாதிஸ்மி அல்ஃபம் பி கல்வத்திஹி, தனிமையிலே உட்கார்ந்து 1000 முறை யார் என் பெயரை அழைத்தானோ, அஸ்மம் பி ஹிம்மத்திஹி சர்மம் பி கல்வத்திஹி, அவன் நம்பிக்கையோடு உறுதியோடு உட்கார்ந்து அதே நேரத்தில் தூக்கத்தை எல்லாம் மறந்து என்னுடைய பெயரை யார் 1000 முறை அழைத்தானோ, யா முஹியதீன் யா முஹியதீன் யா முஹியதீன் யா முஹியதீன் என்று யார் 1000 முறை அழைத்தானோ, அஜப்துஹு முஸ்ரியான், விரைந்து சென்று அவனுக்கு நான் பதிலளிப்பேன், மின் அஜ்லி தஅவத்திஹி, அவனுடைய அழைப்பின் காரணமாக. தனிமையில உட்கார்ந்து ரொம்ப நம்பிக்கையோட மொய்தீன் அப்துல் காதர் இப்பவே வருவாரு அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து யா முஹியதீன் அழைச்சிங்கன்னா மொய்தீன் அப்துல் காதர் வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்களாம். அஜப்துஹு முஸ்ரியான், அரசுக்காரன் நிக்க 1000 பேர் அருவாளோட அங்க உட்கார்ந்து யா முஹியதீன் சொல்லுங்க, வந்து இறங்கி அரசுக்காரன் பூரா விரட்டுவாங்க. சொல்றேன் பாருங்க, மொய்தீன் எவ்வளவு புனிதமானவங்க அந்த சீதேவி மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்க பேர்ல எப்படிலாம் அவதரித்து கட்டுறான் பாருங்க. சொல்லிட்டு ஆகவே மக்களே ஃபல் எது ஐயா அப்துல் காதர் மொஹிதீனி, அவர்கள் எந்த கஷ்டம் என்றாலும் அப்துல் காதர் மொஹிதீனே என்று அழைக்கட்டும். அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் மூமினூன்ல, அம்மை யுஜீபுல் முதுத்தர்ர இதா தஆஹு, ஒரு கஷ்டத்திற்கு ஆளாக்கப்பட்டவன் சிரமத்திற்கு ஆளாக்கப்பட்டவன் அல்லாஹ் என்று அழைத்தால் அவனுக்கு பதிலளிப்பவன் யார்? அல்லாஹ் கேக்குறான், அம்மை யுஜீபுல் முஃதர்ர இதா தஆஹு வ யக்ஷிஃபு ஸூஅ, ஒரு சிரமத்தில் உள்ளவன் அழைத்து அவனுடைய அழைப்புக்கு பதிலளித்து அவனுடைய கஷ்டங்களை எல்லாம் நிவர்த்தி செய்பவன் யார்? இலாஹு அல்லாஹ், அப்படி நிவர்த்தி செய்வதற்கு அல்லாஹ்வோடு இன்னொரு இறைவன் இருக்கிறானா? அல்லாஹ் கேக்குறான் குர்ஆன்ல. உன் கஷ்டமான காலத்துல அழைச்சி அந்த கஷ்டத்திலாம் நிவர்த்தி பண்றதுக்கு யாருப்பா? அப்படி அழைக்கிறதுக்கு நிவர்த்தி பண்றதுக்கு அல்லாஹ்வோட இன்னொரு இறைவன் இருக்கிறானா? இந்த கிறுக்கன் சொல்றான் 1000 முறை உட்கார்ந்து அப்படியே மன ஓர்மையோடு. அதனாலதான் இன்னைக்கு சில ஊர்கள்ல குத்துபியா நடக்குது. இதனால பேர் குத்துபியா. குத்துபியானா என்ன அப்படின்னு சொன்னா, வெள்ளிக்கிழமை ராத்திரில லைட்டை பூரா அணைச்சிருது, அணைச்சிட்டு எல்லாம் சுத்தி நின்றுப்பாங்க, நடுவுல மாவு பரப்பி வச்சிருவாங்க. இன்னும் நடக்குது, சில ஊர்கள் நடக்குது, ஊர் பேரை சொல்ல விரும்பல, அந்த ஊருக்காரங்களுக்கு தெரியும். நடுவுல மாவு பரப்பி வச்சிருவாங்க, மாவு பரப்பி வச்சுட்டு கையை கோத்துக்கிட்டு நடுவுல ஒரு டைரக்டர் ஒருத்தர் நிப்பாரு, யா ஹவுசல் ஆலமி
خذ بيدي அப்படின்னு அந்த ராகத்துக்கு ஏத்த மாதிரி எல்லாம் யா கௌசுல் ஆலம் யா கௌசுல் ஆலம் خذ بيدي மாலி சிவாக வலா அல்வி அலா ஹதி உங்களை தவிர வழி இல்லை எங்களுக்கு காப்பாத்துங்க 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 யா கௌஸ் யா கௌஸ் யா முஹீதீன் யா முஹீதீன் சொல்லி 1000 முறை கத்துவாங்க. கத்தி முடிச்ச பிறகு அங்க அப்புறம் சொல்வாரு, அங்க டைரக்டர் சொல்வாரு, எல்லாரும் உங்களுடைய முராதுகளை கேளுங்க அப்படிங்குவாரு. முராதுனா துவாக்கள், எல்லாம் உங்களுடைய துவாக்களை கேட்பாங்க. எனக்கு அது நடக்கும், என் பிள்ளைக்கு புள்ள பிறக்கணும், என் பொண்டாடி அது நடக்கணும், இது நடக்கணும், ஆச்சா புத்தா லொட்டு எல்லாம் கேட்டு முடிச்சுவாங்க. கேட்டு முடிச்சோம் லைட்டை போடுவாங்க. லைட்டை போட்ட பிறகு பார்த்தா அந்த மாவு பரப்பிச்சிருக்காங்க. அதுல முஹிதீன் அப்துல் காதர் ஜிலானுடைய குதிரை கால் தடம் இருக்கும். குதிரையில வந்திருப்பாங்க, வந்து கால் தடம் இருக்கும். என்னங்க சொல்ல புரியுதா? ஹஜ்ரத் எங்க நடக்கு சொல்லுங்க, நாங்களும் போய் கலந்து கேக்குறீங்களா? காரணம் இதான். 1000 முறை தனிமையில உட்கார்ந்து யா முஹிதீனே யா முஹிதீன் நினைச்சா மின் அஜல் அஜப்துஹு முஸ்ரியான் மின் அஜல் தாவத்திகி அவருடைய அழைப்பை ஏற்று உடனடியா நான் பதில் சொல்கிறேன். இன்னும் ஒரு செம இருக்குதுங்க, இன்னும் எக்கச்சக்கமான மேட்டர் இருக்குது. அரபியில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அல் ஆக்கில் யக்ஃபீஹில் இஷாரா வல் ஜாஹில் லா தக்ஃபீஹில் ஹிஜாரா. அறிவுள்ள மக்களுக்கு சைக்கினை செய்தாலே போதுமானது, அறிவு கெட்டவர்களுக்கு கல்லால் அடித்தாலும் விளங்காது. அறிவுள்ள மக்களுக்கு இப்படி 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 தப்பு இருக்குதுப்பா அப்படி சொன்னாலே புரிஞ்சுப்பாங்க. அறிவு கெட்ட மக்களுக்கு கல்லால் அடிச்சு ஓடாத என்று சொன்னாலும் விளங்காது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம எல்லோரையும் அறிவுள்ள மக்களாக ஆக்கியருள்வானாக. இந்த முசீபத்தான மௌலிதை வீட்டில் சமுதாயத்தை பாதுகாப்பானாக. எம்பெருமானார் கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்மையான முஹப்பத் வைத்து மறுமையிலே அன்னாருடைய சிபாரிசை ரப்பல் ஆலமீன் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. அன்னாருடைய புனிதமான கரங்களால் ஹவுதுல் கௌசர் தடாகத்தில் நீர் பருகக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக.